அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் பாலிட்டியிலிருந்து இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். நேரடியாக நம்ம கிளாஸ்குள்ளே போயிடலாம். 1922 காந்தி இந்தியர்கள் தங்களுக்கென அரசியலமைப்பு சட்டத்தை தாங்களே உருவாக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைப்பார். 1922 1928 மோதிலால் நேரு அவர்கள் நேரு அறிக்கை என்ற ஒரு அறிக்கையை சமர்ப்பிப்பார். அது என்ன நேரு அறிக்கை? 1927 சைமன் குழு இந்தியாவிற்கு வரும். சைமன் குழு என்ற குழு இந்தியாவிற்கு வரும். இந்த குழுவில் இந்தியர்கள் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். இந்த குழு எதற்காக வரும்னா, இந்தியர்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஆராய்வதற்காக வரும். ஆராய்ந்து விட்டு என்ன ரிப்போர்ட் கொடுக்கணும், இந்தியர்கள் அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தை அவங்களால் எழுத முடியாது, அதற்கான தகுதி அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டு கொடுக்கும். அதனால் நேரு கோபம் கொண்டு தங்களுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை தங்களால் உருவாக்க முடியும் என்று ஒரு அறிக்கையை உருவாக்குவார். அந்த அறிக்கையில் இந்தியர்களுடைய அரசியலமைப்பு சட்டம் எப்படி இருக்க வேண்டும், என்னென்ன சாராம்சம் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று பல்வேறு விதமான விஷயங்கள் அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கும். இந்த அறிக்கையை தயார் செய்து 1928 வெளியிடுவார். அதுதான் நேரு அறிக்கை. 1928 வெளியாகும். 1934 எம்என் ராய் அவர்கள் ஒரு படி மேலே போய் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு ஒரு சபை அமைக்க வேண்டும் என்று, அரசியல் நிர்ணய சபை என்ற ஒரு சபையை அமைக்க வேண்டும் என்று முதல்ல இவர் தான் கோரிக்கை வைப்பார். அரசியல் நிர்ணய சபை அமைக்க முதல் கோரிக்கை வைத்தவர் எம்என் ராய் அவர்கள் தான். இவர் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர். 1934 தான் இந்த கோரிக்கையை அவர் வைப்பார். அதே கோரிக்கையை, அரசியல் நிர்ணய சபை அமைக்கும் அதே கோரிக்கையை 1935 இந்திய தேசிய காங்கிரசும் வைக்கும். இந்திய தேசிய காங்கிரசும் அரசியல் நிர்ணய சபை அமைக்க வேண்டும் அதே கோரிக்கையை முன்வைக்கும். மீண்டும் காந்தி என்ன பண்ணுவார்னா, 1939 ஹரிஜன் இதழில் ஒரே வழி எனும் தலைப்பில் சுதந்திரம் அரசியல் சபை பற்றி எழுதுவார். எப்போனா 1939 இந்த பல்வேறு விதமான கோரிக்கைகளை பார்த்த பிரிட்டிஷ் அரசு இவங்களுக்கு அரசியல் நிர்ணய சபை அமைக்க அனுமதி தரலாம் என்ற முடிவுக்கு வரும். 1940 ஆகஸ்ட் 8 ஆகஸ்ட் சலுகை என்ற ஒரு சலுகையை கொடுத்தவர் லின்லேத்கோ அரசியல் நிர்ணய சபை அமைக்க அனுமதி கொடுப்பாங்க. எப்போ? 1940 ஆகஸ்ட் 8. ஆனால் இந்தியர்கள் இதனை நிராகரித்தார்கள். ஏன் நிராகரித்தார்கள்னா, இது ஒரு முழுமையான சுதந்திரம் பெற்ற அமைப்பாக இருக்காது. முழுக்க சுதந்திரம் அனைத்தும் அவங்க கிட்ட தான், அதிகாரம் அனைத்தும் பிரிட்டிஷ் கிட்ட தான் இருக்கும். நம்ம கிட்ட ஒரு பாதி அளவான அதிகாரம் மட்டும்தான் இருக்கும். அதனால் இதை இந்தியர்கள் நிராகரிப்பார்கள். ஆகஸ்ட் சலுகையை இந்தியர்கள் நிராகரித்தார்கள். ரொம்ப முக்கியம். அதே போல் 1942 மார்ச் 22 அடுத்தும் ஒரு குழு அமைப்பாங்க, கிரிப்ஸ் தூதுக்குழு. 1942 மார்ச் 22 கிரிப்ஸ் தூதுக்குழு என்ற குழு அமைத்து ஒரு அறிக்கையை கொடுப்பாங்க. இந்த அறிக்கையை காந்தி படித்துட்டு என்ன சொல்லுவார்னா, பின் தேதியிட்ட வங்கியின் காசோலை என்று விமர்சனம் செய்வார். பின் தேதியிட்ட வங்கியின் காசோலை ரொம்ப முக்கியம். நேரு படித்துட்டு கடுமையான மன அழுத்தத்திற்கு உள்ளானேன் என்று ரிப்போர்ட் கொடுப்பார். ஏன் இவங்க ரெண்டு பேரும் இப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த அறிக்கையில் என்ன இருக்குன்னா, 2ஆம் உலகப் போருக்கு பின் உங்களுக்கான சுதந்திரம் தரப்படும், அதே போல் உங்களுக்கான அரசியலமைப்பு சட்டம் எழுத அனுமதி தரப்படும் சொல்லிட்டு அந்த அறிக்கையில் இருக்கும். 2ஆம் உலகப் போரில் இவங்க ஜெயிப்பாங்களா இல்லையானே தெரியல. அதனால் இது ஒரு பொய்யான வாக்குறுதி என்று சொல்லிட்டு காந்தி இதனை இவ்வாறு விமர்சனம் செய்வார். பின் தேதியிட்ட வங்கியின் காசோலை என்று காந்தி அவர்கள் விமர்சனம் செய்வார். ரொம்ப முக்கியம். அப்போது எப்போ தான் நம்மளுக்கு அனுமதி தரப்பட்டது, நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபை அமைக்க நமக்கு எப்போ அனுமதி தரப்பட்டது? 1946 மார்ச் 24 கேபினெட் அமைச்சரவை குழு என்ற கேபினெட் அமைச்சரவை குழு இந்தியாவிற்கு இங்கிலாந்திலிருந்து இந்தியாவிற்கு ஒரு 3 பேர் வருவாங்க. லாரன்ஸ், அலெக்சாண்டர், கிரிப்ஸ். இவங்க 3 பேர் தான் அரசியலமைப்பு சட்டம் எப்படி உருவாக்க வேண்டும், அதற்கான கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று பல்வேறு விதமான விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லுவாங்க. கேபினெட் அமைச்சரவை குழு தான் நம்மளுக்கான அரசியல் நிர்ணய சபை அமைக்க அனுமதி தந்தது. அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்டது. அப்போது நேருவின் தலைமையில் ஒரு இடைக்கால அரசும் உருவாக்க சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் நேருவோட தலைமையில் ஒரு அரசு உருவாக்க சொல்லுவாங்க, இடைக்கால அரசு. 1946 செப்டம்பர் 2 ஓகேவா, நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்டது. அமைச்சரவை கேபினெட் அமைச்சரவை குழுவின் பரிந்துரையின் பேரில்
நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்டது. ஓகேவா? பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. யாரெல்லாம் கோரிக்கை வைத்தாங்க? மறுபடியும் பாருங்கள். காந்தி கோரிக்கை வைப்பார். 28ல் நேரு அவர்கள் நேரு அறிக்கை என்ற ஒரு அறிக்கையை சமர்ப்பிப்பார். எம்என் ராய் அரசியல் நிர்ணய சபை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைப்பார். 35ல் இந்திய தேசிய காங்கிரஸும் அதே கோரிக்கையை முன்வைக்கும். மீண்டும் காந்தி ஹரிஜன் இதழில் அரசியல் நிர்ணய சபை பற்றி எழுதுவார். இந்த கோரிக்கையெல்லாம் பார்த்த பிரிட்டிஷ் அரசு ஆகஸ்ட் சலுகையை கொடுக்கும். அதில் இந்தியர்கள் நிராகரித்தார்கள். அதே போல் கிரிப்ஸ் தூதுக்குழு அறிக்கையை படித்து காந்தி கடுமையாக விமர்சனம் செய்தார். 1946 மார்ச் 24 கேபினெட் அமைச்சரவை குழு இந்தியர்களுக்காக அரசியல் நிர்ணய சபை அமைக்க அனுமதி தந்தது. 1946 மார்ச் 24 நேருவின் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது. 1946 செப்டம்பர் 2. ஓகேங்களா? நம்மளுக்கு அரசியல் நிர்ணய சபை அமைக்க அனுமதி கொடுக்கப்பட்டது. உறுப்பினர்கள் தேர்வு. சபையில் உள்ள உறுப்பினர்கள் எப்படி தேர்வு செய்யப்பட்டார்கள்? எத்தனை உறுப்பினர்கள் இருந்தார்னு பார்க்கலாம். விகிதாச்சார அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டார்கள். வகுப்புவாத அடிப்படை. அது என்ன வகுப்புவாதம்? இந்து, முஸ்லீம், சீக்கியர்கள் இது போல மத அடிப்படையில் உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். அதான் வகுப்புவாத அடிப்படையில். சுதேச அரசுகளால் நியமிக்கப்பட்டவர்கள் நம்மக்கிட்ட அப்போது 565 சுதேச அரசுகள் இருந்து இந்த 565 சுதேச அரசுகள் இருந்து உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டார்கள். நல்லா பாருங்கள். தேர்ந்தெடுக்கப்படவில்லை, நியமிக்கப்பட்டார்கள். சுதேச அரசுகள் என்பது ஒரு மன்னராட்சி முறையை பின்பற்றுகின்ற அரசாட்சி. அந்த மன்னர் தேர்ந்தெடுத்து அந்த மன்னர் உறுப்பினர்களை நியமிப்பார். அடுத்து பாருங்கள். மாகாணங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இங்கே தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்பொழுது நம்மக்கிட்ட 11 மாகாணங்கள் இருந்து 11 மாகாணங்களிலிருந்து உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. வாக்கெடுப்பு ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு மூலம் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். தேர்தல் மறைமுக தேர்தல். விகிதாச்சார அடிப்படையில், வகுப்புவாத அடிப்படையில், சுதேச அரசுகளால் நியமிக்கப்பட்டவர்கள். வார்த்தையை நோட் பண்ணுங்க. நியமிக்கப்பட்டவர்கள். மாகாணங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு மூலம் உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். தேர்தல் மறைமுக தேர்தல் நடந்தது. இங்கே பாருங்க. இந்தியாவில் 11 மாகாணங்கள் இருந்தது. இந்த 11 மாகாணங்களிலிருந்து உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். 11 மாகாணங்களிலிருந்து உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். சுதேச அரசிலிருந்து உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டார்கள். 565 சுதேச அரசுகள். 4 இடங்கள். டெல்லி, கூர்க், அஜ்மீர், பலுசிஸ்தான். இது பிரிட்டிஷ் கவர்னர் ஆட்சியின் கீழ் இருந்த 4 இடங்கள். இங்கிருந்து உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். மொத்தம் 389 உறுப்பினர்கள். 389 உறுப்பினர்கள் அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெற்றிருந்தாங்க. இதில் 11 மாகாணங்களிலிருந்து 292 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். 11 மாகாணங்களிலிருந்து 292 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. 565 சுதேச அரசுகளிலிருந்து 93 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டார்கள். 93 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டார்கள். இந்த 4 இடத்திலிருந்து 4 பேர். மொத்தம் 389 உறுப்பினர்கள். மொத்தம் 389 உறுப்பினர்கள் அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெற்றாங்க. அவங்க எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க, நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தோம். எந்த எண்ணிக்கையில் பாருங்கள். 292 பேர் நியமிக்கப்பட்டாங்க 11 மாகாணங்களிலிருந்து. 93 பேர் 292 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. 292 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க 11 மாகாணங்களிலிருந்து. 93 பேர் நியமிக்கப்பட்டாங்க. 565 சுதேச அரசுகளிலிருந்து நியமிக்கப்பட்டவர்கள் 93 பேர். 4 பேர் இந்த 4 இடத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டார்கள். மொத்தம் 389 உறுப்பினர்கள். கட்சி அடிப்படையில் பிரிக்கிறாங்க. இந்த 389 பேரையும் கட்சி அடிப்படையில் பிரிக்கிறாங்க. 73 பேர் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்தவங்க. 73 பேர். 208 பேர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க. 15 பேர் இதர கட்சியை சேர்ந்தவங்க. 93 பேர் சுதேச உறுப்பினர்கள். 93 பேர் சுதேச உறுப்பினர்கள். இது தனி. ஓகேங்களா? இந்த 389 உறுப்பினர் சொன்னோம்ல, அதில் காந்தியும் ஜின்னாவும் உறுப்பினர்களாக கிடையாது. காந்தியும் ஜின்னாவும் உறுப்பினராக இல்லை. அதில் 15 பேர் பெண்களாம். அதில் 15 பேர், அந்த 389ல் 15 பேர் பெண்களாக இருந்திருக்காங்க.
உறுப்பினர்கள் தேர்வை நம்ம முடிச்சிட்டோம். 389 உறுப்பினர்கள் எங்கெங்க இருந்து தேர்வு செய்யப்பட்டாங்க, அதே போல் எத்தனை உறுப்பினர்கள், அவங்க கட்சி ரீதியாக எத்தனை பேர்னு பார்த்துட்டோம். அரசியல் நிர்ணய சபையின் கூட்டங்கள். உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்துட்டோம். கூட்டங்கள் நடைபெறுகிறது. முதல் கூட்டம், இரண்டாம் கூட்டம், மூன்றாம் கூட்டம் என்று 3 கூட்டங்கள் நடைபெறும். முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9. 1946 டிசம்பர் 9 டெல்லியில் காலை 11 மணிக்கு முதல் கூட்டம் தொடங்கும். தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்படுவார். அவரை பரிந்துரை செய்தவர் யார்னா ஆச்சாரியா ஜே.எஸ். கிருபாலினி தான் பரிந்துரை செய்வாங்க. முதல் கூட்டத்தில் 211 உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்கள். முஸ்லீம் லீக் மட்டும் நிராகரிக்கும். முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள் மட்டும் நிராகரித்தார்கள். அரசியல் நிர்ணய சபையின் சின்னமாக யானை சின்னம் தேர்ந்தெடுக்கப்படும். முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 கூடும். காலை 11 மணி டெல்லியில் தொடங்கும். தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்படுவார். அவரை பரிந்துரை செய்தவர் ஆச்சாரியா ஜே.எஸ். கிருபாலினி அவர்கள். கூட்டத்தில் பங்கேற்ற மொத்த உறுப்பினர்கள் 211 பேர். முஸ்லீம் லீக் நிராகரித்தது. முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள் நிராகரித்தார்கள். அரசியல் நிர்ணய சபையின் சின்னமாக யானை சின்னம் தேர்ந்தெடுக்கப்படும். இரண்டாவது கூட்டம். முதல் கூட்டம் 9 டிசம்பர் 9. இரண்டாவது கூட்டம் டிசம்பர் 13. மூன்றாவது கூட்டம் டிசம்பர் 13. இரண்டாவது கூட்டம் பாருங்கள் டிசம்பர் 11. 1946 டிசம்பர் 11. நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள். டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்படுவார். துணைத் தலைவர்களும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். எச்.வி. முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. எஸ்.ஜி. முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. சட்ட ஆலோசகர் பி.என். ராவ் இரண்டாவது கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். துணைத் தலைவர்களாக எச்.வி. முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. சட்ட ஆலோசகராக பி.என். ராவ் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மூன்றாவது கூட்டம் 1946 டிசம்பர் 13. டிசம்பர் 13 மூன்றாவது கூட்டம் கூடுது. நேரு குறிக்கோள் தீர்மானத்தை பரிந்துரை செய்தார். அது என்ன குறிக்கோள் தீர்மானம்? இந்த குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அமைந்திருக்கு. நம்மளுடைய முகவுரை எந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளதுன்னா குறிக்கோள் தீர்மானம். நேரு கொண்டு வந்த குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அமைந்துள்ளது. இந்த குறிக்கோள் தீர்மானம் எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. 1947 ஜனவரி 22 அரசியல் நிர்ணய சபை முகவுரையை ஏற்றது. எந்த ஆண்டுன்னு பாருங்கள், 1947 ஜனவரி 22 தான் நம்மளுடைய முகவுரை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இந்திய அரசு சட்டம் 3 கூட்டங்களை பார்த்துட்டோம். முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9, 2 டிசம்பர் 11, 3 டிசம்பர் 13, 3 கூட்டங்களையும் முடித்துவிட்டோம். இந்திய அரசு சட்டம் 1947 ஜூலை 9 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வருது. இந்திய அரசு சட்டம் அதான் 1947 ஜூலை 18 கொண்டு வருது. அதன்படி இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கலாம் என்பதே அந்த சட்டம். அதன்படி 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு விடுதலை தரப்பட்டது. நமக்கான சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. பல்வேறு விதமான போராட்டங்களுக்கு பிறகு இந்திய அரசு சட்டம் அதன் அடிப்படையில் 1947 ஆகஸ்ட் 15 விடுதலை தரப்பட்டது. அதே சமயத்தில் பாகிஸ்தானும் பிரிக்கப்படுகிறது. பாகிஸ்தானும் நம்மிடமிருந்து பிரிக்கப்படுகிறது. அரசியல் நிர்ணய சபையில் எண்ணிக்கை குறைகிறது. இப்போது பாகிஸ்தான் பிரிஞ்ச பிறகு ஒரு 90 உறுப்பினர்கள் பாகிஸ்தான் போயிடுவாங்க. 389 ஒரு 90 உறுப்பினர்கள் பாகிஸ்தான் போயிடுவாங்க. அதனால் நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைகிறது. 299 மாறுகிறது. 299 மாறுகிறது. இங்கே பாருங்கள், 1947 ஜூலை 22 தான் தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதே போல் 1950 ஜனவரி 24 தான் தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. 1950 ஜனவரி 24 தான் நாட்டின் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் தேர்வு செய்யப்பட்டிருக்கார். நாட்டின் குடியரசுத் தலைவர்
ராஜேந்திர பிரசாத் தேர்வு செய்யப்பட்டிருக்கார். ஏன் ஜூலை 22 1947 ஜூலை 22 ஏன் தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா, நம்மளுடைய சுதந்திரம் ஆகஸ்ட் 15, சுதந்திர தினத்திரண்டு தேசிய கொடி தேசிய கொடி ஏற்றணும்ல, அதனால் ஜூலை 22 தேசிய கொடியை தயார் செய்து அதை அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அதே போல் குடியரசு தினத்தன்று தேசிய கீதம் பாடணும். அதனால் அந்த 2 நாட்களுக்கு முன்னாடி ஜனவரி 24 தேசிய கீதமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதே போல் ஜனவரி 24 குடியரசுத் தலைவரும் தேர்வு செய்யப்பட்டிருக்கார். இப்போது நமக்கான சுதந்திரம் நம்ம வாங்கிட்டோம். இப்போது இந்தியாவை நிர்வாகம் செய்யணும். இந்தியாவை நிர்வாகம் செய்வதற்கு பல குழுக்கள் பிரிக்கப்பட்டுள்ளது. பெரிய குழுக்கள் என்றும் சிறிய குழுக்கள் என்றும் நிறைய குழுக்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த குழுக்களையும் நம்ம பார்த்துடலாம். என்னென்ன குழுக்கள்னு பாருங்கள். பெரிய குழுக்கள் மொத்தம் 8. பெரிய குழுக்கள் மொத்தம் 8 குழுக்கள். நேரு தலைவராக இருந்த குழுக்கள்லாம் பாருங்கள். நேரு தலைமையில் இருந்த குழுக்கள். யூனியன் அதிகாரம் குழு, யூனியன் அதிகாரங்கள் குழு, யூனியன் அரசியலமைப்பு குழு, மாநில குழு. இதுக்கு நேரு தான் தலைமை தாங்கியிருக்கார். யூனியன் அதிகாரம் குழு, யூனியன் அரசியலமைப்பு குழு, மாநில குழு. வல்லபாய் பட்டேல் தலைமை தாங்கிய குழு. மாகாண அரசியலமைப்பு குழு, அடிப்படை உரிமை குழு, சிறுபான்மையின பழங்குடியின பகுதிகள் மீதான ஆலோசனை குழு. இதற்கு தலைவராக இருந்தவர் வல்லபாய் பட்டேல். மாகாண அரசியலமைப்பு குழு, அடிப்படை உரிமை, சிறுபான்மையின பழங்குடி பகுதிகள் மீதான ஆலோசனை குழு. அம்பேத்கர் வரைவு குழு. நமக்கு தேவை இந்த வரைவு குழு தான். ஏன்னா இந்தியன் பாலிட்டியில் நம்ம படிக்க சொல்ல ரொம்ப முக்கியம் வரைவு குழு. அம்பேத்கர் அவர்கள் தலைவராக இருந்த குழு வரைவு குழு. ராஜேந்திர பிரசாத் நடைமுறை விதிகள் மீதான குழு, வழிகாட்டும் குழு. இதற்கு ராஜேந்திர பிரசாத் தான் தலைவராக இருந்திருக்கார். அது எல்லாமே பெரிய குழுக்கள். அடுத்து சிறிய குழுக்களை நம்ம சும்மா ரீட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நிதி மற்றும் பணியாளர் குழு, இது ராஜேந்திர பிரசாத். அரசியலமைப்பு வரைவு குழு ஆய்வு செய்வதற்கான சிறப்பு குழு கிருஷ்ணசாமி. ஹவுஸ் கமிட்டி பட்டாபி சீதாராமன். வணிக குழுவின் உத்தரவு KM முன்ஷி. தேசிய கொடிக்கான தற்காலிக குழு ராஜேந்திர பிரசாத். அரசியல் நிர்ணய சபையின் மீதான செயல்பாடுகளுக்கான குழு GV மௌலாங்கார். உச்சநீதிமன்றம் தொடர்பான தற்காலிக குழு S வரதாச்சாரி. மாகாணங்களின் தலைமை ஆணையர் குழு பட்டாபி சீதாராமன். நிதி ஒதுக்கீடுகள் குறித்த நிபுணர் குழு நளினி ரஞ்சன் சர்க்கார். மொழிவாரி மாகாணங்களுக்கான ஆணையம் SSK தார். அரசியலமைப்பு வரைவை ஆராய சிறப்பு குழு நேரு. அரசியலமைப்பு வரைவை ஆராய சிறப்பு குழு நேரு. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியாவை ஆட்சி செய்வதற்காக பல்வேறு குழுக்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. பெரிய குழுக்கள், சிறிய குழுக்கள் என்று. வரைவு குழு பெரிய குழுக்களில் ஒன்றான வரைவு குழு அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை எழுதுவதற்காக அமைக்கப்பட்டது தான் இந்த வரைவு குழு. 1947 ஆகஸ்ட் 29 அமைக்கப்பட்டது. அதன் தலைவராக டாக்டர் BR அம்பேத்கர் நியமிக்கப்பட்டார். அம்பேத்கரோடு சேர்த்து மொத்தம் 7 பேர்கள் இந்த வரைவு குழுவில் இடம்பெற்றார்கள். டாக்டர் BR அம்பேத்கர், KM முன்ஷி, அல்லாடி கிருஷ்ணசாமி, சையது முகமது ஷாதுல்லா, N கோபால்சாமி, N மாதவராவ் மிட்டர் என்பவர் உடல்நிலை சரியில்லாத போயிடுவார். அதனால் N மாதவராவ் நியமிக்கப்பட்டார். கெய்தான் இறந்துடுவார். அதனால் TT கிருஷ்ணமாச்சாரி என்பவர் நியமிக்கப்பட்டார். வரைவு குழுவில் உள்ள உறுப்பினர்கள் ரொம்ப முக்கியம். டாக்டர் BR அம்பேத்கர், KM முன்ஷி, அல்லாடி கிருஷ்ணசாமி, சையது ஷாதுல்லா, N கோபால்சாமி, N மாதவராவ், T கிருஷ்ணமாச்சாரி. அரசியலமைப்பின் தந்தையார் டாக்டர் BR அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் தலைமை சிற்பி டாக்டர் BR அம்பேத்கர். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் டாக்டர் BR அம்பேத்கர். அவர் இயற்றிய இந்திய அரசியலமைப்பு புத்தகம் நவீன மனு என்று அழைக்கப்படுகிறது. உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்ட அரசியலமைப்பு புத்தகம் எழுத தொடங்கப்பட்டது. இதனுடைய முதல் வாசிப்பு, வரைவு குழுவின் முதல் வாசிப்பு எப்பொழுது நடைபெற்றது? 1948 நவம்பர் 4 முதல் நவம்பர் 9 வரை. இரண்டாவது வாசிப்பு 1948 நவம்பர் 15 முதல் 1949 அக்டோபர் 17 வரை இரண்டாவது வாசிப்பு வரைவு குழுவின் நடைபெற்றது.
மூன்றாவது வாசிப்பு, வரைவு குழுவின் மூன்றாவது வாசிப்பு 1949 நவம்பர் 14 மூன்றாவது வாசிப்பு நடைபெற்றது. இந்த 3 வாசிப்பிலும் பல்வேறு திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட மொத்தம் எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 7653 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த 7 பேரும் எழுத தொடங்குறாங்க. 3 வாசிப்புகள் நடைபெறுகிறது. அரசியலமைப்பு புத்தகம் 3 வாசிப்புகள் நடைபெறுகிறது. இந்த 3 வாசிப்புகளில் 7653 திருத்தங்கள் முன்வைக்கப்படுகிறது. அதில் 2473 திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு. 2473 திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு. இத்தனை திருத்தங்களும் செய்து முடித்த பிறகு நம்முடைய அரசியலமைப்பு புத்தகம் தயாராகியது. ஒரு அடியாக நம்மளுடைய அரசியலமைப்பு புத்தகம் உருவாக்கிட்டாங்க. இதுவரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம், அரசியலமைப்பு புத்தகம் தயாராவதற்கு இதுவரை நம்ம பார்த்ததை இன்னொரு டைம் பார்த்துடலாம். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் முதல் 1922 காந்தி அவர்கள் தான் அரசியலமைப்பு சட்டத்தை தாங்களே உருவாக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்கிறாரு. 28 நேரு அறிக்கை கொடுக்குறாரு. 34 எம்என் ராய் ஒரு படி முன்ன போய் அரசியல் நிர்ணய சபை அமைக்க வேண்டும் என்ற முதல் கோரிக்கையை வைக்கிறார். முதல் கோரிக்கை அரசியல் நிர்ணய சபை அமைக்க முதல் கோரிக்கையை வைக்கிறார். 35 இந்திய தேசிய காங்கிரசும் அதே கோரிக்கையை முன்வைக்கிறது. காந்தி தன்னுடைய அரிஜன் இதழில் அரசியல் நிர்ணய சபையை பற்றி பதிவிடுகிறார். இந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்த பிரிட்டிஷ் அரசு ஆகஸ்ட் சலுகை என்ற ஒரு சலுகையை கொடுக்கிறது. ஆனால் இந்தியர்கள் அதனை நிராகரிக்கிறார்கள். மீண்டும் கிறிஸ்துவ குழு ஒரு அறிக்கையை கொடுக்கிறது. அந்த அறிக்கையையும் இந்தியர்கள் நிராகரிக்கிறார்கள். ஏனென்றால் பின்தேதியிட்ட வங்கியின் காசோலை போல் உள்ளது என்று காந்தி அதனை கடுமையாக விமர்சனம் செய்கிறார். ஒரு அடியாக நம்மளுக்கு கேபினெட் அமைச்சரவை குழு என்ற குழு வருகை தந்து இந்திய அரசியல் நிர்ணய சபை அமைக்க அனுமதி தந்தது. 1946 மார்ச் 24 அரசியல் நிர்ணய சபை அமைக்க அனுமதி தரப்பட்டது. உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினர்கள் விகிதாச்சார அடிப்படை, வகுப்புவாத அடிப்படை, சுதேச அரசுகளால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள், மாகாணங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு மூலம் தேர்வு செய்யப்பட்டார்கள். மறைமுக தேர்தல் உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். 11 மாகாணங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். 565 சுதேச அரசுகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். 4 இடங்கள் டெல்லி, கூர்க், அஜ்மீர், பலுசிஸ்தான் என்ற 4 இடங்களிலிருந்து உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். மொத்தம் 389 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். மாகாணங்களிலிருந்து 292 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். 93 உறுப்பினர்கள் சுதேச அரசிலிருந்து 93 உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டார்கள். 4 உறுப்பினர்கள் அந்த 4 பகுதியிலிருந்து 4 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். கட்சி அடிப்படையிலும் உறுப்பினர்கள் பிரிக்கப்பட்டார்கள். அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களில் 2 பேர் இடம்பெறவில்லை. காந்தியும் ஜின்னாவும் இடம்பெறவில்லை. பெண்கள் 15 பெண்கள் இடம்பெற்றிருந்தார்கள். அதில் 15 பெண்கள் இடம்பெற்றிருந்தார்கள். உறுப்பினர்களும் தேர்வு செய்யப்பட்டார்கள். அரசியல் நிர்ணய சபையின் கூட்டம் முதல் கூட்டம், 2ஆம் கூட்டம், 3ஆம் கூட்டம் என்ற 3 கூட்டங்கள் நடைபெற்றது. முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 டெல்லியில் காலை 11 மணி அளவில் நடைபெற்றது. அதில் தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா தேர்வு செய்யப்பட்டார். அவரை பரிந்துரை செய்தவர் ஆச்சாரி ஜே.எஸ். கிருபாலினி தான் பரிந்துரை செய்தாங்க. முதல் கூட்டத்தில் பங்கேற்ற உறுப்பினர்கள் 211 பேர் பங்கேற்றார்கள். முஸ்லீம் லீக் முதல் கூட்டத்தை புறக்கணித்தது. சின்னம் யானை சின்னமாக அரசியல் நிர்ணய சபையின் சின்னம் இருந்தது. 2வது கூட்டம் நிரந்தர தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணைத் தலைவர்கள் H.V. முகர்ஜி, V.T. கிருஷ்ணமாச்சாரி துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். சட்ட ஆலோசகர் B.N. ராவ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 3வது கூட்டம் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தை பரிந்துரை செய்தது. அமெரிக்காவிலிருந்து தான் இந்த குறிக்கோள் தீர்மானம் எடுக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையானது நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கும். 1947 ஜனவரி 22 அரசியல் நிர்ணய சபை முகப்புரையை ஏற்றது. இந்திய அரசு சட்டம் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றியது. என்னவென்று இந்தியாவிற்கு 1947 ஆகஸ்ட் 15 விடுதலை தரப்பட்டது. இந்திய அரசு சட்ட இயற்றப்பட்ட விளைவாக நமக்கு விடுதலை தரப்பட்டது. அதே சமயத்தில் பாகிஸ்தான் நம்மிடமிருந்து பிரிந்து சென்றது. பாகிஸ்தான் சென்றவுடன் 90 உறுப்பினர்கள் அரசியல் நிர்ணய சபையின் 90 உறுப்பினர்கள் பாகிஸ்தானுக்கு சென்றார்கள். அதனால் நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் எண்ணிக்கை 299ஆக மாறியது. சுதந்திரம் பெற்ற பிறகு
நிர்வாகம் செய்வதற்காக பெரிய குழுக்கள் சிறிய குழுக்கள் என பிரிக்கப்பட்டது. பெரிய குழுக்கள் 8. நேரு தலைமையில் யூனியன் அதிகார குழு, யூனியன் அரசியலமைப்பு குழு, மாநில குழு என்றும், வல்லபாய் பட்டேல் தலைமையில் மாகாண அரசியலமைப்பு குழு, அடிப்படை உரிமை, சிறுபான்மையின பழங்குடியின பகுதிகள் மீதான ஆலோசனை குழு, அம்பேத்கர் தலைமையில் வரைவு குழு, ராஜேந்திர பிரசாத் நடைமுறை விதிகள் மீதான குழு, வழிகாட்டும் குழு. பெரிய குழுக்கள் மட்டும் 8 குழுக்களாக பிரிக்கப்பட்டது. அதே போல் சிறிய குழுக்களும் செயல்பட்டது. வரைவு குழு இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை எழுதுவதற்காக அமைக்கப்பட்ட குழு தான் இந்த வரைவு குழு. 1947 ஆகஸ்ட் 29 அமைக்கப்பட்டது. டாக்டர் BR அம்பேத்கர் தலைவராக செயல்பட்டார். மொத்தம் 7 பேர்கள் வரைவு குழுவில் இடம்பெற்றார்கள். அரசியலமைப்பு சட்ட புத்தகம் எழுத தொடங்கிவிட்டது. 3 வாசிப்புகள் வரைவு குழுவின் 3 வாசிப்புகள் நடைபெற்றது. அந்த 3 வாசிப்புகளிலும் 7653 திருத்தங்கள் செய்யப்பட்டது. 7653 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது. அதில் 2473 திருத்தங்கள் செய்யப்பட்டது. 2473 திருத்தங்கள் செய்யப்பட்டது. ஒரடியாக நம்மளுடைய அரசியலமைப்பு புத்தகம் எழுதி முடிக்கப்பட்டது. அரசியலமைப்பு புத்தகத்தை எழுதி முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இந்த எழுதி முடித்த புத்தகத்தை 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொண்டாங்க. அரசியலமைப்பு புத்தகம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் நவம்பர் 26. நடைமுறைக்கு வந்த நாள் எதுன்னு கேட்டாங்கன்னா ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 26. இதுதான் அரசமைப்பு நாள்னு சொல்கிறாங்க. அரசமைப்பு நாள் எதுன்னு கேட்டாங்கன்னா நவம்பர் 26. அன்று 299 உறுப்பினர்கள் வந்திருக்காங்க. அதில் 284 உறுப்பினர்கள் தான் கையெழுத்து போட்டிருக்காங்க. 284 உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஒரு 15 பேர் கையெழுத்து போடல, எதிர்த்திருக்காங்க. ஒரு 15 பேர் எதிர்த்திருக்காங்க. அன்றே ஒரு 15 விதிகள் நடைமுறைக்கு வந்திருக்கு. குடியரசு தினத்து அன்று தான் அரசியலமைப்பு புத்தகமே நடைமுறைக்கு வருது. ஆனால் அதுக்கு முன்னாடி நவம்பர் 26 ஒரு 15 விதிகள் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அந்த விதிகள் எதுன்னு பாருங்கள். 5, 6, 7, 8, 9, 60, 324, 367, 367, 379, 380, 389, 391, 392, 393 இந்த 15 விதிகள் நவம்பர் 26 நடைமுறைக்கு வருது. அதே போல் கடைசி கூட்டம் ஜனவரி 26 1950 ஜனவரி 24 நடைபெறுது. தேசிய கீதம், தேசிய பாடல், குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இந்த கடைசி கூட்டத்தில் நம்மளுடைய அரசியலமைப்பு புத்தகம் எப்பொழுது நடைமுறைக்கு வருகிறதுனா 1950 ஜனவரி 26. இதை தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். நடைமுறைக்கு வந்தபோது நம்மளுடைய அரசியலமைப்பு புத்தகம் எப்படி இருந்ததுன்னா 22 பகுதிகள், 8 அட்டவணைகள், 395 விதிகள். 22 பகுதிகள், 8 அட்டவணைகள், 395 விதிகளாக இருந்தது. ஆனால் தற்பொழுது 25 பகுதிகள், 12 அட்டவணைகள், 448க்கும் மேல் விதிகள். 448க்கும் மேல் விதிகள் இப்பொழுது உள்ளது. மொத்தம் 64 லட்ச ரூபாய் செலவு பண்ணிக்கிறாங்க புத்தகத்தை எழுத. 60க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து தான் புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ள அரசியலமைப்பு புத்தகத்தை ரெஃபர் பண்ணி தான் நம்மளுடைய அரசியலமைப்பு புத்தகத்தை எழுதியிருக்காங்க. நீண்ட அரசியலமைப்பு, உலகத்திலேயே எழுதப்பட்ட நீண்ட அரசியலமைப்பு. 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள் 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் எடுத்திருக்காங்க. பிரேம் நெரைன் என்பவர் தான் எழுதியிருக்கார். இத்தாலிய வடிவத்தில் அவருடைய கைப்படை எழுதியிருக்காரு. இந்தி பதிப்பு வசந்த் கிருஷ்ணன் எழுதியிருக்காரு. அரசியல் சபையின் செயலாளராக HVR ஐயங்கார் இருந்திருக்காரு. அரசியல் சபையின் தலைமை வரைவாளராக SN முகர்ஜி நியமிக்கப்பட்டிருக்காங்க. எந்தெந்த நாட்டில் இருந்து எந்தெந்த விதிகள் எடுத்திருக்கேன் பாருங்கள். பிரிட்டன்லேருந்து நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடை ஆணைகள் இதெல்லாமே பிரிட்டனிலிருந்து எடுக்கப்பட்டது. அதே போல் அரசியலமைப்பு, அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது பாருங்கள். அடிப்படை உரிமைகள், நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் மீதான பதவி நீக்கங்கள், அதே போல் உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மீதான பதவி நீக்கம், குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், அதே போல் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற பதவி நீக்கம் இதெல்லாமே அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்ட. அதே போல் அடிப்படை உரிமைகளும்
நீதி சீராய்வு, இதுவும் அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அயர்லாந்து அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள், இது அயர்லாந்திலிருந்து எடுக்கப்பட்டிருந்தா அப்படியே எடுத்துருக்க மாட்டாங்க, அதை எடுத்து நம்மளுடைய மக்களுக்கு ஏற்றாப்போல் மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா, நம்மளுடைய வாழ்வாதாரமும் நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் எப்படி இருக்குது அதுக்கேற்ற மாரி மாற்றிருப்பாங்க, அப்படியே எடுத்து வச்சுருக்க மாட்டாங்க. கர்நாடகாவிலிருந்து என்னென்ன எடுத்திருக்காங்க பாருங்கள். வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல், மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம், உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை, அதிகார வரம்பு, இதெல்லாமே கனடாவிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதேபோல் ஆஸ்திரேலியாவிலிருந்து வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டம், பொதுப்பட்டியல், இதெல்லாமே ஆஸ்திரேலியாவிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஜெர்மனி நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு, இது ஜெர்மனியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. சோவியத் யூனியனிலிருந்து பாருங்கள், அடிப்படை கடைமைகள் சோவியத் யூனியனிலிருந்து எடுக்கப்பட்டதுக்கு. அதே போல் முகவுரையில் சமூக பொருளாதார அரசியல் இந்த 3 சொல்லாடலும் எடுக்கப்பட்டிருக்கு. நீதியின் மாண்புகள், அடிப்படை கடமைகள் சோவியத் யூனியனில் தான் எடுக்கப்பட்டிருக்கு. பிரான்சிலிருந்து குடியரசு, முகவுரையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இது பிரான்சிலிருந்து எடுத்திருக்காங்க. தென்னாப்பிரிக்காவிலிருந்து பாருங்கள், அரசமைப்பு திருத்த முறை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு, அரசமைப்பு திருத்த முறை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு, 368 ஆர்டிகல் 368 தான் அரசமைப்பு திருத்த முறை. அவ்வளோதான் நண்பர்களே. அவ்வளோதானா? இல்லை, இந்திய அரசு சட்டம் 1935. பெரும்பாலான விதிகள் இந்திய அரசு சட்டத்திலேருந்து எடுத்து நம்ம வச்சுருக்கோம், நம்மளுடைய அரசியலமைப்பு புத்தகத்தில் வச்சுருக்கோம் பாருங்கள். கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையங்கள், நெருக்கடி கால விதிகள், எல்லாமே நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரங்கள், இதெல்லாமே இந்திய அரசு சட்டத்திலேருந்து எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாமே இன்னமும் இந்திய அரசு சட்டத்திலேருந்து நம்ம எடுத்து வச்சுருப்போம் நம்மளுடைய அரசியலமைப்பு புத்தகத்தில். சரிங்களா? அவ்வளோதான் நண்பர்களே. அரசியலமைப்பு உருவாக்கத்தை பற்றி நம்ம முழுமையாக பார்த்து முடித்துவிட்டோம். நன்றி.